ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் என் வீடியோ பிள்ளைனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வயிற்று வலி, செம்மையான வயிற்று வலி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, இன்றைக்கி நானும் வீடியோ போடுவோம் தான் போட்டிருக்கேன். என்னன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ, பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிற வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன். ஸோ அது நல்ல எங்கள் உள்ள ப்ரோக்ராம் எல்லாமே நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் அதில் போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது சரிங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு கல்யாணம் மாதிரியே பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்க பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், புரியும். நானும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சாப்பாடு 3 நாளாக தொடர்ந்து சாப்பாடு விடுவாங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் மறுபடியும் அவங்களோட சாப்பாடு, அவங்களோட அந்த ஆராத்தி எடுக்கிறது, இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த உலவ சத்தம் போடுறதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மொட்டை அடிக்கிறாங்கன்னு. கீழே வந்து வாழை இலை. நம்ம ஊரில் வந்து தாய் மாமா மடியில் தானே வச்சு மொட்டை அடிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கிட்டு இருக்கவங்க வந்து ஒரு இங்கே இதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த சுத்தம் செய்வாங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் வந்து ஏதோ ஒருத்தவங்களாம் அழைச்சிட்டு வந்து தீட்டு கழிப்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி இவங்களும் ஒருத்தவங்க அந்த ஜாதி, அவங்க ஒரு கேஸ்ட்டு சேர்ந்தவங்க, வேறு கேஸ்ட்டு சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மடியில் உட்கார வைக்கணும், அந்த ஆத்தா மடியில் உட்கார வைக்கணும். அந்த பையன் உட்கார மாட்டான்னு சொன்னனால வந்து கீழே வந்து இதை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அங்கிட்டு வந்து முடிய இருக்கிறவங்க இதுக்காண்டியே வந்து அவங்க வருவாங்க, வீட்டுக்கு வந்து இறக்கி கொடுப்பாங்க. இதுதான் அவங்க அப்பா. இங்கிட்டு பூஜை செய்ய உட்காந்துருக்கிறது தான் அவங்க அம்மா. ஸோ இவங்க வந்து இதை எப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள், கீழே வாழையில் வச்சுட்டு ஸோ அழகாக அந்த இதை வாங்கி இது பண்ணுறாங்க. இந்த முடியை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நாங்கன்னு கேட்காம வேலை விட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணாங்கன்னு முடிஞ்சால் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ பார்த்துன்னு பண்ண மாட்டாங்களே இவங்க. ஸோ இனிமேல் தான் வந்து இது இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அவங்க அம்மா வந்து அந்த சந்தனத்தை எடுத்து பூசுகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு பூசுகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கன்னத்தில் இந்த மாதிரி மாற்றி பூசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 சைடும் 4 பக்கமும் வந்து கடவுளை வந்து கும்பிட்றாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க பெரியம்மா, அந்த இது சொந்த பெரியம்மா, சித்தி, அவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்காண்டி இங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்ன காய்னா பருவல் காயும்ல, கோவக்காய்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இது கோவக்காயிலே இது வேறு விதமான காய். ஸோ இந்த காயெல்லாம் வச்சு எல்லா காயும் சேர்த்து ஒரு கூட்டாக செய்வாங்க. இந்த ஊரில் வந்து குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா காயும் சேர்த்து செய்கிறது. கண்டிப்பாக கல்யாண வீடு எந்த விசேஷ வீடாக இருந்தாலும் அந்த குண்டு செய்வாங்க இவங்க. இது வந்து மத்தியான சாப்பாட்டுக்காண்டி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே மஞ்சள் பூசினாங்க பார்த்தீங்களா பசங்களுக்கு. ஸோ அந்த மஞ்சளை வந்து எல்லாத்துக்கும் பூசி விளையாடுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சமாக இவங்கள மாதிரி லைட்டாக, சில பேர் இன்னும் அப்படியே என்னமோ மஞ்சள் நம்ம ஊரில் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி தண்ணி பொங்கல் அன்றைக்கி மஞ்சள் தண்ணி தெளிப்போம்ல, அதே மாதிரி இவங்க வந்து பூசி விளையாடுவாங்க எல்லார் மேலேயும்.
கல்யாண வீட்டில் பாருங்கள், சாரி காதுகுத்து வீட்டில் பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, இது அந்த பருவல்காய், அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு, இது என்னக்கா, ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு குண்டா செய்வாங்க, ஒரு இது கலப்பையாக செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சைடு போய்டுவோம். இது வந்து காலையில் வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து தினையிலும் இது தயிரும் பத்தாது, தயிர் அது கூட வந்து என்னமோ செய்வோமே, தயிர் அவல் ரெண்டும் கொடுப்பாங்க. அது பத்தாதுன்னு மறுபடியும் வந்து இது பொரி கூடவே வந்து அந்த கொண்டக்கடலை கிரேவி கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க, லேட்டாக நாங்கள் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரி, இது வந்து கொண்டக்கடலை கிரேவி ரெண்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு வந்து மேக்கப் போடுவாங்கள்ல, ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கல்யாணம் மாதிரியே தான், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆனால் ஒரு பையனுக்கு எப்படி ஜோடிப்பாங்களோ அதே மாதிரியே ஜோடிப்பாங்க. இது கல்யாணத்தோட சின்ன கல்யாணம்னு வச்சுங்களேன், அந்தளவுக்கு அவ்வளோ இதாக செய்வாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். সোজা করে দে, ত্রিপুরা বড় হয়ে গেছে, ত্রিপুরা আগুতি করে দে, একটা টাকা হয়ে গেল কি জোড়া করো। হ্যাঁ ওই করিনি কে না জামা ছিলে রাডি তো সব নিবেদন করি নিবেদন বাবু মনি মনি দাও রঙ্গস্বর কি বলো
그러니까 밑에 아니 럭 찾아야 돼. ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் மொய் பண்ண நம்ம ஊரில் மொய் சொல்லுவோம்ல இல்லை சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அவங்களாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இந்த அவங்க கழுத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வெள்ளி செயின். இந்த ஊரில் வந்து நகைப்புற தங்கத்தில் நகைப்புற பழக்கம் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வெள்ளி செயின் வெள்ளியில் சம்மந்தப்பட்ட தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ பெரிய சொந்தமாக இருந்தாலும் சரி. இது வரைக்கும் நான் யாருக்கும் தங்கம் போட்டு பார்த்தது கிடையாது. தங்கம் யாருக்கு போடுவாங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்குள்ள மட்டும்தான் அவங்க அனுப்புகிறாங்க, இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த பொண்ணுங்கள்லாம் நிறையா ஆடிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த ஒரு சாங் ஹிந்தி சாங்க்கு இருந்தனால நமக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் நான் போடலை, சாங் வந்து இதாகலை. ஸோ அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஆடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம் எல்லாருமே சேர்ந்து ஆடுவோம், அவங்க வீட்டில் கல்யாணம் எல்லோரும் சேர்ந்து ஆடுவாங்க. எனக்கு வந்து அங்கே பசங்களாம் இருந்தனால யாரும் வந்து அவ்வளவா எதுவும் ஆகலை. அவங்க எல்லாருமே வந்து அந்த நான் போன டைம் வந்து எல்லாமே சாப்பிட்ற டைம், அதனால் வந்து இதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. நான் அதுக்குள்ளே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். பாப்பா வீட்டுக்கு போனதுனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த கொஞ்சம் பொண்ணுங்க மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஃபுல் டே வேலை பக்கம்ல வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம், நீ இல்லாமல் இருந்தால் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அந்த அக்கா அவங்க மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க, சாப்பிட போனாங்க, நான் வந்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள் நம்மள எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நானும் தம்பியும் போய் சாப்பிட்டுட்டு பாப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Ada di kursi nantang.